லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்க. இது உங்கள் ஆஷா பில்டர். வணக்கம், நான் உங்கள் சீனிவாசன். இப்போ நம்ம பார்த்துட்ருக்க வீடு பார்த்திங்கன்னா ஷேர்வாலில் பண்ணிக்கிட்டு இருக்க காங்கிரீட் வீடு தான். உங்களுக்கு ஃபுல்லாக பார்த்தா தெரியும். இப்போ இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படின்னா நம்ம மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய ஒரு சாதாரணமான பொருளை வச்சு நம்ம சட்டரிங் தயார் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம ஒரு சட்டரிங் வாங்குகிறோன்னா நம்ம யாருக்கிட்டேயும் போய் நம்ம ஒரு இதில் ரொம்ப ரிஸ்க் எடுத்து ஃபேர் பாக்ஸ் வாங்கணும், அது வாங்கணும், இது வாங்கணுன்றதில்ல. இது நம்மளாக ஈஸியாக நம்மளாக ஒவ்வொரு செட்டப்பும் நம்மளாக உருவாக்குறதுனால நம்மளாக ரெடி பண்ணிக்க முடியும். யார் வேணுனாலும் இதுக்கு நம்ம பெரிய கம்பெனி வச்சு ஒரு கம்பெனிக்கிட்டேருந்து நம்ம வாங்கணும் அப்படின்றது இல்லை. நம்ம தயார் பண்ணியிருக்கிற அந்த சட்டரிங் முறை ஈஸியாக தாராளமாக ஒரு முறை நீங்களே பார்த்தீங்கன்னாவே நம்மளோட சைட்டில் இப்படி தான் நம்ம பண்ணுறோம் அப்படின்றத ஃபுல்லாக நீங்கள் கொஞ்சம் இருந்து பார்த்து ட்ரெயின் ஆனாவே தாராளமாக நீங்கள் ஒரு சின்ன காம்பவுண்ட் வால் கூட தாராளமாக பண்ண முடியும். அட்லீஸ்ட் ஒரு பாத்ரூம் பண்ணி பார்க்க முடியும். ஏன்னா உங்களுடைய முயற்சி உங்களை இன்னும் மேலே கொண்டு வரும். கண்டிப்பாக ஓப்பனாக நம்ம சொல்லணும். ஏன்னா இப்போ இது சாதாரணமாக எல்லாமே ஈஸியாக கிடைக்கக்கூடிய மார்க்கெட்டில் சாதாரணமாக கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு தான் நம்ம உருவாக்கியிருக்கோம். இந்த போர்டாக இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும், எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இதுலேயே நம்ம மேக்ஸிமம் இப்போ இதுக்கு நம்ம இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா அவுட்ரு வால் ஃபுல்லாக 9 இன்ச்சில் கொடுத்துருக்கோம். உள்ளுக்குள்ள வால் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 5 இன்ச்சில் கொடுத்துருக்கோம். 5 இன்ச்சு கொடுத்தாலுமே நீங்கள் பயப்பட தேவையில்லை. இப்போ நீங்கள் ரூஃபுக்கு போடுற காங்கிரீட் ரேஷியோ என்ன ரேஷியோமோ அதே ரேஷியோ தான் இதுவும் போட்டிருக்கோம். இதே நம்ம பிரிக்கில் கட்டணுன்னா கண்டிப்பாக வேகமாக உதச்சா கூட கண்டிப்பாக கல் இது தனியாக போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குதுங்க. ஆனால் இதில் நீங்கள் என்ன வேணாலும் அடிச்சிங்க, உண்மையிலே சொல்கிறேன். ஏன்னா ஓப்பனாக நம்ம சொல்லணும், இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கம்பி குறுக்கையும் வரும், பார்த்தீங்கன்னா நெட்டாக்கே வரும். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம எல்லாத்துக்குமே லிங்கிங் கொடுத்து முறையாக நம்ம தெளிவாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முறையில் நீங்களும் முயற்சி பண்ணணும், எல்லோரும் எடுத்து பண்ணிக்கணும். ஏன்னா நிறைய நண்பர்கள் நம்மக்கிட்ட கான்டாக்ட் பண்ணுறாங்க. நிறைய எனக்கு பண்ணி கொடுங்க சார் அப்படின்னு நிறைய பேர் கான்டாக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா நானும் முடிஞ்சவரையும் நான் செய்ய முடியாதுன்றதுக்கு இல்லைங்க, என்னோட முடிஞ்சவரையும் முயற்சிகள் எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கேன். எல்லாத்துக்கும் நம்ம பண்ணி கொடுக்கணும், முடிஞ்சவரையும் பண்ணி கொடுக்கணும். யார் வந்தாலும் இப்போ இதை எடுத்து பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு சூழலில் கண்டிப்பாக அவங்களுக்கு நிறைய சப்போர்ட்டுகள் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நிறையா அவங்க எதை பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு நம்ம சைட்லேயே வர வச்சு நம்ம எப்படி பண்ணுறோம், எப்படி காங்கிரீட் மிக்சிங் கொடுக்குறோம், எப்படி கலக்கி ஊற்றுறோம், பிடிக்கிறோம், எல்லாமே அவங்களுக்கு A to Z நம்ம ஃபுல்லாக தெளிவு பண்ணி கொடுக்குறோம். அவங்களுக்கு ஒரு டைம் தான் நம்மக்கிட்ட தெரிஞ்சுக்கிறாங்க. ஓப்பனாக நம்ம சொல்லலாம், அந்த ஒரு டைம் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக அடுத்தடுத்து அவங்களோட மைண்டு வேறு மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிடும். அவங்க ஒரு மெத்தடாக யூஸ் பண்ணணும். மக்களுக்கு இது இன்னும் கொஞ்சம் குறைஞ்ச பட்ஜெட்டில் இன்னும் ஒரு தரமான வீடு அமைச்சிக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் நிறைய பேர்த்துக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். யார் வந்தாலுமே ஒவ்வொருத்தரும் என்ன நினச்சாலும் சரிங்க, இப்போ ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு ஒரு சின்ன ரகசியம் தெரிஞ்சிருச்சு, ஒரு ட்ரிக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அவ்வளோ சீக்கிரம் ஒரு குருநாதர்கிட்ட இருந்து ஒரு சிஷியர் அவ்வளோ சீக்கிரம் கேட்ச் பண்ண முடியாது. யாரும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. தொழில் நுணுக்கத்தில் இதில் உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை. ஏன்னா நிறைய நீங்களும் உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. ஒரு டெக்னாலஜி ஒருத்தர்கிட்ட போய் அவர்கிட்ட கற்றுக்கணுன்னா அதுக்கு எவ்வளோ கஷ்டங்கள். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு லாரி ஓட்டுறாங்கன்னாவே லாரி ஒரு டிரைவர்கிட்ட கிள்நீரம் போய் முன்னெல்லாம் டிரைவர் ஆகணும்னா எவ்வளோ கஷ்டம், அடி அதெல்லாம் ஏன்னா நம்மளும் கொஞ்சம் சின்ன வயசுலலாம் அப்படி இப்படின்னு அங்கே இங்கேன்னு போய் நம்ம நிறைய வேலைகள்லாம் போய் செஞ்சு அதுக்கு மேலே தான் நம்ம இந்த செங்கல் வீடுன்னு அதில் இறங்கி ஒரு 10-15 வருஷமாக இறங்கி அதில் பயணித்து அதில் மூலியமாக திரும்ப இதில் ஒரு 5 வருஷமாக நம்ம இதில் தொடர்ச்சியாக இது நம்ம சக்ஸஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய தோல்விகளை சந்தித்து நிறைய சக்ஸஸ் பண்ணிட்டோம். ஏன்னா ஈஸியாக எல்லாமே இப்போ முறையாக இப்படி தான் செய்யணும், இப்படி தான் இது ஈஸியான ஒரு சின்ன ஒரு ட்ரிக் தான். அது குறைந்த ஆட்களை வச்சு நம்ம செய்ய முடியும். இப்போ நீங்கள் ஒரு 10 வீடாக இருந்தாலும் 20 வீடாக இருந்தாலும் சரி, குறைந்த ஆட்களை வச்சு ஒரே ஒரு மேஸ்திரி இருந்தால் போதும். உங்களுக்கு எல்லாமே நீங்களே ஒரு போர்டு ஷட்டரிங் போர்டு உருவாக்குறதும் சரி, ஒரு சாதாரணமாக ஒரு வால் உருவாக்கி அந்த ஃபினிஷிங் எப்படி கொண்டு வர்றதுன்றதும் சரி, அந்த இதில் உங்களையே நீங்களே பண்ணிக்க முடியும், ஈஸியாக பண்ணிக்க முடியும். ஒரு சின்ன ஒரு நாலேஜ் ஐடியா மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய ஆட்களை வச்சு நிறைய நண்பர்கள், பில்டர்கள், நிறைய பேர், நிறைய சைட்டுகள், நிறைய ஆள் பார்த்தாம ரொம்ப சைட் எடுத்துருவாங்க. வேலை இதுன்னும்போது நிறைய ஆட்கள் பிரிக்கில் பண்ணும்போது நிறைய ஆட்கள் தேவைப்படும். இது அந்த மாதிரி இல்லைங்க. இப்போ நீங்கள் 10 மேஸ்திரி வச்சு வேலை பார்க்குறீங்கன்னா நீங்கள் 10 வீடு எடுத்து பார்க்க முடியும். ஏன்னா 10 வீட்டுக்கும் போர்டு அவ்வளோ அதிகமாக ஆகணும் ஒன்றும் இல்லைங்க. ஒரு 1.5 சதுரத்துக்கு போர்டு போட்டுக்கிட்டிங்கன்னா போதுங்க. ஒரு 150 சதுரடி
ஒரு மேக்ஸிமம் 1.5 சதுரம் அதையே ஊற்றினாவே போதும் உங்களுக்கு. மேக்ஸிமம் 1 சதுரத்துக்கு இருந்தால் கூட போதுங்க. ஏன்னா இதை திரும்ப நம்ம எல்லாமே ரீயூஸ் பண்ணிக்கலாம், எல்லாத்துக்குமே நம்ம பண்ணிக்க முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு நம்மக்கிட்ட நிறைய நம்ம இதுலேயே செஞ்சு நிறைய ஒரு ஐடியாக்கள் நம்ம புதுசாக நம்ம எப்படின்னா நம்மளோட முயற்சி அதுதான். ஏன்னா நமக்கு எப்படியே தெரியாத அந்த லைனுக்கு சிவில் லைனில் இறங்கி ஒரு 15 வருஷமாக கொத்தனாராகவே கடைசி வரையும் டெய்லியும் வேலை பார்க்குறாங்க, சாயங்காலம் கண்ட சம்பளம் வாங்குறோம், கையை கழுவுறோம், டெய்லியும் போகிறோம், திரும்ப அடுத்த நாளே எழுந்திரிச்சு திரும்ப 8-9 மணிக்கு மேலே வேலைக்கு வரோம். இதே லைனிங் நம்ம இதில் ஏதோ ஒன்று நம்ம வீடு ஒன்று கட்டணும்னு சொல்லி என்னோடய வீடியோவெல்லாம் பார்த்துருப்பீங்க. என்னோடய வீடெல்லாம் இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இந்த சைட்டெல்லாம் கொஞ்சம் முடிச்சுட்டு நம்ம வீடும் கொஞ்சம் பண்ணிடணுன்ற ஒரு இதில் தான் இருக்கேன். கண்டிப்பாக அதுவும் பண்ணால் அது நம்மளோட சேனல் வழியாக தான் காமிக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு நம்ம ஒரு மாற்றமாக ஏதோ ஒன்று உருவாக்கணும்னு சொல்லி ஒரு வெறித்தனமாக உருவாக்குனது தான் இந்த ஷேர்வால் பில்டிங். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இது ஃபுல்லாக எப்படி இருக்குன்றது சுற்றியும் காமிக்கிறேன். நீங்கள் பாருங்கள் எவ்வளோ தெளிவாக வந்திருக்குன்றது உங்களுக்கு கண்கூடாக பார்க்க முடியும். ஏன்னா இது போல் எல்லாரும் முயற்சி பண்ணி அவங்களும் ஒரு 10 ரூபா சம்பாதிக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு கம்பெனி வைக்கிறதுக்கு ரொம்ப காஸ்ட் ஆகும் கண்டிப்பாக. அதையே நம்ம ஒரு பில்டிங் பண்ணுறோம், இப்போ பிரிக்லே வச்சு ஒரு பில்டிங் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு சூழலில் நீங்கள் பண்ணாலும் நிறைய ஆட்கள் தேவை. அதில் நிறைய ஏர்க்ராஃப்ட் அந்த மாதிரி நிறைய செங்கல் பில்டிங்கில் நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏன்னா நான் சொல்லி உங்களுக்கு தெரியணுன்றதில்ல. ஆனால் இதில் 100% நான் சொல்கிறேன். இதில் முடிஞ்ச வரையும் இந்த ஏர்க்ராஃப்ட் இப்படி வெடிக்கிறது துளி கூட வராது. இது கூட என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம எல்லாம் ஜாயிண்ட்டு தானே தவிர எல்லாம் ஒரே அச்சு, உள்ளுக்குள்ளெல்லாம் ஒரே அச்சு தான். எல்லாமே போர்டு ஒவ்வொரு கனெக்ஷனுக்கும் ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு மாதிரி. அது எப்படி மேக் பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படின்றது நீங்கள் தாராளமாக உங்களுக்கு தெரியணும்னா தாராளமாக நான் நிறைய பேர்த்துக்கு என்னோட முடிஞ்ச வரையும், ஏன்னா நம்ம மெனக்கட்டு சொல்கிறோன்னா அதுக்கு ஏதோ நம்ம ஒரு சம்பளம் மாதிரி வாங்கிக்கிட்டு நிறைய பேர்த்துக்கு நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா ஒவ்வொரு முறையும் ஏன்னா யாரோ ஒருத்தர் இதுக்கு நம்ம பிறந்தோம் வளர்ந்தோம் செத்து போனோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. நம்ம பிறந்தோம் வளர்ந்தோம் நம்ம ஏதோ ஒன்று நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை 4 பேர்த்துக்கு ஷேர் பண்ணிட்டு போனோம் அப்படின்ற இது இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே இது ஒரு ஈஸியான முறையில் போய் கிடைக்கணுன்றதுனால நிறைய பேர்த்துக்கு கிடைக்கணும். நல்ல ஒரு தரமான வீடை எல்லாரும் அமைச்சிக்கணும். அதே போல் என்னமோ நம்ம இருக்கிற காலம் எவ்வளோ காலமோ தெரியாது. நம்ம இருக்கிற வரையும் என்னோடய மனசில் எந்த ஒரு கெட்டெண்ணமும் இல்லை, கடுகளவு கூட ஒரு சின்ன ஒரு கெட்டெண்ணமும் இருக்காது. ஏன்னா கேட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் முடிஞ்ச வரையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் அத்தனையுமே நம்ம எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம ஷேர் பண்ணினாலும் பண்ணாட்டியுமே நமக்குன்னு வர வேலை கண்டிப்பாக வரும். எனக்கு அது போதும். ஏன்னா மற்ற நண்பர்கள் முயற்சி பண்ணுறாங்கன்னா அவங்க எவ்வளோ பெரிய ஆளாக ஆனாலும் இப்போ அவங்களோட முயற்சி ஓப்பனாக நம்ம சொல்லணும். ஏன்னா அவங்களோட முயற்சி அவங்கள மேலே கொண்டு வரும், அதுதான் உண்மை. இப்போ இன்னும் நான் நிறைய பேசலாம், நிறைய விஷயங்கள் நான் ஏற்கனவே நம்மளோட சேனலில் நிறைய பேசியிருக்கோம். இப்போ கல்லுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் வருதுன்னு நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். எப்படின்னா ஒரு உதாரணத்தை சொல்லணும்னா நீங்கள் ஒரு லாரியில் செங்கல் வாங்குறேன்னா ஒரு 6000 கல் வாங்குறேன்னா 60,000 ரூபா. அந்த 60,000 ரூபா காசு இன்றைக்கி இருக்குதுன்னா அதே நீங்கள் ஜல்லியை வாங்கினீங்கன்னா ஒரு 15,000 முடிச்சிடலாம். ஒரு லாரியில் செங்கல், ஒரு லாரியில் ஜல்லி, ரெண்டுக்கும் இது பார்த்தீங்கன்னா 60,000, இது பார்த்தீங்கன்னா 15,000. அப்போ அவங்களுக்கு அதிலே தெரியும். இப்போ அதுக்கப்புறம் நீங்கள் செங்கல் வாங்கினீங்கன்னா எம் சாண்டு வாங்கணும், திரும்ப பி சாண்டு பூசுறது வாங்கணும், கட்டுற சிமெண்ட் வாங்கணும், பூசுகிற சிமெண்ட் வாங்கணும், பூசுறதுக்கு ஆள் கூலியோ வயரிங்கி காடி எடுக்கிறது நிறைய பதிவுகளில் நான் நிறைய வீடியோக்கள் நான் சொல்லிகிட்டு இருப்பேன். பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒயரிங்காக இருக்கட்டும், ப்ளம்பிங்காக இருக்கட்டும், நான் ஃபுல்லாக அதையும் காமிக்கிறேன். ப்ளம்பிங்கு எல்லாமே உங்களுக்கு காமிக்கிறேன். எல்லாமே கன்சல்ட்டிங் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா எலக்ட்ரிஷியன் நண்பர்களுக்கு யாருக்குமே இந்த கண்ணுலையோ உள்ள டஸ்ட்டு போகிறதோ எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்மளோட ப்ராஜெக்டில் இதில் பண்ணுறோன்னா ரொம்ப ஏழ்மையான முறையில் ஒரு தரமான வீடாக அமைச்சிக்க முடியும். பார்த்திங்கன்னா நிறைய நம்ம ஒயரிங் பாக்ஸாக இருக்கட்டும் எல்லாமே நம்ம காமிக்கிறோம் கூட. ஃபிட்டிங் எப்படி இருக்குன்றது உங்களால் உணர முடியும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபிட்டிங் பக்காவாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு அதனால தான் நம்ம நிறைய முறை நம்ம எது செஞ்சாலும் உங்களுக்கு ஒரு இதாக இருக்கட்டும், ஒரு எல்லாமே ஒரு பர்ஃபெக்டாக ஒரு ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு தெளிவாக இருக்கும். அதனால தான் எல்லாத்துக்கும் இது போய் சேரணும். நானும் என்னோட முடிஞ்ச வரையும் முயற்சி பண்ணுறேன். உங்களுக்கு கண்டிப்பாக இது எடுத்து பண்ணணுன்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் தாராளமாக நம்மளுடைய நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடு ஃபுல்லாக எப்படி இருக்குன்றது ஃபுல்லாக சுற்றி காமிக்கிறோம்.
இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்க.